சகாய மத உருவப்படத்துல கிட்டத்தட்ட 4 உருவங்கள் இடம்பெற்றுள்ளனங்க. ஒன்று தூய கன்னி மரியாள், இன்னொன்று குழந்தை இயேசு, இன்னொன்று தூய மிக்கேல் அதிதூதர் ஒரு புறமும், இன்னொரு புறம் தூய கேப்ரியல் அதிதூதரும் இடம்பெற்றிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த திரு உருவப்படத்துல காணப்படக்கூடிய எழுத்துக்கள் கிரேக்க எழுத்துக்களாம். இது மட்டும் இல்லாம அன்னை மரியாள் சிகப்பு நிற மேலாடையும் கரு நீல நிற மேலங்கி. இந்த நிறங்கள் அன்னை மரியாளினுடைய கன்னித்தன்மை வச்சு தாய்மையை நமக்கு எடுத்துக்காட்டுது. அன்னை மரியாளின் முக்காட்டில் காணப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் அன்னை மரியாள் கடலின் நட்சத்திரம் என்பதை சுட்டிக்காட்டுது. தூய மிக்கேல் அதிதூதரின் கைகளில் இருக்கக்கூடிய ஈட்டியும் கோலும் கடற்பஞ்சுடன் கூடிய புளித்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள்ல உள்ள பொருட்களை நமக்கு காட்டுது. தூய கேப்ரியல் அதிதூதரின் கைகளில் இருக்கக்கூடிய திருச்சிலுவையானது இயேசு கிறிஸ்து பட போகக்கூடிய பாடுகளை நமக்கு எடுத்துக்காட்டுது. இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கி பச்சை மற்றும் சிகப்பு நிறத்துல காணப்படுது. இது இயேசுவினுடைய படைப்பையும் அவர் நமக்காக சிந்திய ரத்தத்தையும் எடுத்துக்காட்டுது. குறிப்பாக இயேசுவினுடைய காலணிகள், ஒரு காலினுடைய காலணி இறுக்கமாக கட்டப்பட்டிருப்பதையும் மற்றொரு காலனி களைஞ்சு தொங்குவதையும் காண முடியுது. இதுக்கு அதாவது களைஞ்சு தொங்கக்கூடிய அந்த காலனியை கிறிஸ்து கொஞ்ச காலத பூமியில வாழ்வார் அப்படிங்கறது நமக்கு எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இதனுடைய பொருள் கிறிஸ்துவுக்கு மனித மற்றும் தெய்வீக இயல்பு உண்டு. இயேசுவினுடைய உடல் ஒரு குழந்தையினுடைய உடல் என்றாலும் அவரது முகத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முதிர்ச்சி அடைந்து அவரது வயதுக்கு அப்பாற்பட்ட ஞானம் அவர்கிட்ட இருக்கிறதை எடுத்து காட்டக்கூடிய விதத்துல அமைந்திருக்குதுங்க. இயேசுவின் கைகள் அன்னை மரியாளின் கைகளுக்குள் பிணைக்கப்பட்டிருக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரியாளினுடைய சித்தமும் இயேசுவினுடைய சித்தமும் ஒன்றாக தான் இருக்குதா. அது மட்டும் இல்லாம மரியாள் இயேசுவினுடைய மீட்பின் பணிகள்ல எல்லாத்துலயுமே பங்கு பெற்றாங்க அப்படிங்கறதை எடுத்து காட்டக்கூடிய விதத்துல அமைந்திருக்குதுங்க.